Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா என்ன மாதிரி சைன் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேச போகுது. அதுக்கு என்ன மாதிரி சைன் இருக்கும், என்ன மாதிரி சைன் இங்கே ஸ்டார் பார்க்கறதா அது ஒரு குட் சைன் தான். இங்கே எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஸ்டார் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஓம் சரவணபவ கூட சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாரை பார்த்தா கூட குட் சைன் தான். என்ன மாதிரி சைன் ஒரு பிங்க் கலரில் எங்கேயாவது ஒரு பிங்க் கலரில் ஏதாவது ஒரு ரோஸு இல்லைன்னா தாமரை அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் பாசிட்டிவ் சைன் தான். திடீர்னு சம்மந்தமே இருக்கா, திடீர்னு ஒரு பட்டர்ஃப்ளை பக்கத்தில் பறக்கும். அது மேக்ஸிமம் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையாக தான் இருக்கும். ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை தான் மேக்ஸிமம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது திடீர்னு என்னடா இந்த வேலையை செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை வரும். என்னடா பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை வந்திருக்கேன்னு யோசனை பண்ணால் இட்ஸ் பிளாக் கலர் பட்டர்ஃப்ளைனா என்னன்னாங்க, நீங்கள் ப்ரொடக்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் பண்ணுற காரியங்கள் நான் கரெக்டாக இருக்கும், பயப்படாதீங்கன்னு சொல்கிற மாதிரி அது ஒரு பிளாக் கலர் பட்டர்ஃப்ளைக்குரிய அர்த்தம் அது. இப்போ ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிவைனோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது. உங்கள் முன்னோர்கள் சப்போர்ட் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி சைன் தெரியும். ஏதாவது ஷாப்பிங் போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர் திடீர்னு பறந்து விழுகும். அது எந்த ஃபெதர்ஸ்ன்னே தெரியாது. திடீர்னு ஏதாவது ஒரு ஃபெதர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது வந்துச்சு, எந்த இடத்துலேருந்து வந்துச்சுடான்னு நம்ம பக்கத்துலேயே விழுகும். அந்த மாதிரி ஃபெதர்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விதமாக யூனிவர்ஸ் சொல்கிற சைன் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது அந்த விஷயம் சரியா வருமா வராதான்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டிவியில் இருந்தால் இல்லை உங்கள் குழந்தைங்களே பேசிகிட்டு இருக்கும்போது வேண்டான்னு சொல்லுங்க. அது உங்கள்கிட்ட பேசியிருக்காது, யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வேண்டான்னு கிடைக்கும், இல்லை வேண்டாம் செய்யாதீங்க வேண்டாம் அப்படின்லாம் வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் காது கேட்கும். அதன்படி நீங்கள் செஞ்சுட்டு போங்க. அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லுக்கிற அர்த்தம். சம்மந்தமே இருக்கா, திடீர்னு ஒரு நாள் டல்லாக இருக்கும். எதுக்குடா டல்லாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வீட்டில் ஒரு சால்ட் வாட்டரை பாத் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் விலகி போயிடும். ஒரு சில பர்சன்னால் நீங்கள் இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு பர்சனை பார்த்து பேசிட்டு வருவீங்க. பேசிட்டு வந்தோடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுநாளே நல்லா தான் ஹெல்த்து நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா கோல்டு வரும், தலைவலி வரும், இருமல் வரும். இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு வருதுன்னே தெரியாது. அப்போ நம்ம நினைப்போம் இவங்களாம் பார்த்து பேசிட்டு வந்தோம் அப்படின்னு நினைப்பீங்க. அது உண்மைதான்.
தி பர்சன் டு பர்சன் அவங்களோட எனர்ஜி அவங்கள ஆரா வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது. அவங்க வந்து உங்களை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசிட்டு வரும்போது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு உடம்பு வந்து முடியாமல் போகும். சால்ட் வாட்டர் பாத்தை எப்பயுமே செஞ்சிட்ருங்க. இதெல்லாம் வந்து நம்மளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு சைன் பார்க்கும்போது ஒரு பிளாக் எனர்ஜி தான் தெரியுது. எத்தனையோ சைன் இருந்தாலும் இந்த பிளாக் எனர்ஜிஸ்னால நமக்கு வந்து நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் போகுது. ஃப்ளவர்ஸ்லாம் அதிகமாக பார்ப்பீங்க, அது ஒரு குட் சைன் தான். சைன் நிறைய சைன் சொல்லிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இந்த நெகட்டிவ் எனர்ஜி, இந்த பிளாக் எனர்ஜி, சம் பீப்புள் ஆர் கிளாசிப்பிங்னால வந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜினால் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசினாலும் வந்து நீங்கள் வந்து அதனால் பிளாக்கேஜ் ஆகிட்டுருக்கு ஒரு சில விஷயங்கள். ஸோ அதனால தான் வந்து சம் பிளாக்கேஜ் இருக்குது. அதோட சைன் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, யாரை பார்த்து பேசிட்டு வர்றீங்களோ மறுநாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும். தட் இஸ் த பிக்கஸ்ட் சைன். இந்த பீப்புளோட சேரக்கூடாது, கொஞ்சம் விலை இருக்கிறது நல்லதுன்றது தான். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர பிளாக்கேஜ் வந்து குறையும். யூனிவர்ஸ் சொல்லும் சயின்ஸ். அப்பயே நான் சொன்ன மாதிரி தான், அந்த பிளாக்கேஜ்னால தான், அந்த நெகட்டிவ் பீப்புள்னால தான் வந்து ஒரு சில விஷயம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் இருக்கீங்க. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த ஒரு சில பீப்புள்கிட்ட வந்து விலகி இருந்துக்கோங்க. ஒரு சில சைன் வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. பட் நம்ம தான் வந்து அந்த சைனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, நம்ம எல்லாரும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது ஒரு சில பேர் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லிமிட்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா அதனால் உங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. It's true, that person is not a nice person. Because of that person only you can't, அந்த பர்சனால தான் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது. யூனிவர்ஸோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் தான் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்சம் கொடுக்குற அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை புரிஞ்சு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்மளை யாருமே வந்து பீப்புள்ஸ் வந்து நம்மளை யாரும் வந்து கைட் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு கைட் பண்ணுறது யூனிவர்ஸ் மட்டும்தான், பிரபஞ்சம் மட்டும்தான், கடவுள் மட்டும்தான். ஸோ அதனால் கடவுள், யூனிவர்ஸ் இவங்கெல்லாம் நமக்கு கைட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் லைஃப்பில். ஸோ எந்த பீப்புள்கிட்ட பேசணுமோ எந்த பீப்புள்கிட்ட பேசக்கூடாதோ அந்த பீப்புள்கிட்ட விலகி இருந்துக்கோங்க. யூனிவர்ஸ் கொடுக்க சைன். ஐ திங்க் நீங்கள் சம் மேரேஜ் விஷயமா வந்து பிளாக்கேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மேரேஜ் விஷயத்தினால தான் வந்து அந்த ஒரு பர்சன் சொன்னேன்ல, அது உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்கிறது முக்கிய காரணம் அதான் நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. இனி மேரேஜ் விஷயமா நீங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். அப்பப்போ வந்து சால்ட் வாட்டர் பாத்திங் பண்ணுங்கள்.
சால்ட் வாட்டர் பாத்திங் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேரேஜ் விஷயம் கரெக்டாக நடக்கும். படிக்கிற உங்களுக்குமே வந்து நல்லா இருக்குது. சைன் யாராவது டாக்டர் படிக்கணும் அப்படின்றது வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ புதுசாக காலேஜுக்கான என்ட்ரன்ஸ்க்கான எழுதியிருக்கீங்கனாலும் வெயிட் பண்ணியிருக்கேன்னா காலேஜ் கிடைக்கும். இதான் யூனிவர்ஸ் சொல்லும் சயின்ஸ். இதோட கலந்து சம் ரீடிங்கும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. Bye-bye.